பயங்கரமான உச்சிக்குதியன். மக்களே மக்களே என்ன சவுண்ட்? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன சொல்கிறது, சமைச்சு சாப்பிட்டு மெதுவாக்கில் வந்து தூங்கி கொண்டிருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ என்னென்னு சொன்னால் மெதுவாக்கில் வந்து தூங்கி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த அட்வென்ச்சர் பயணம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு சரியான விருப்பம். அடுத்த நான் யோசிச்சு நான் வந்து சாப்பிடுத்து இவனையிலையும் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகணும்னு யோசிச்சு நான். இருந்தாலும் அவனுக்கு ஏற்கனவே வந்து பயம் காட்டுக்குள்ளே போகிறது. அன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து நான் அன்றைக்கு கூப்பிட்டு அந்த என்ன பேய் குகை வந்து பார்க்க போகிறது கூப்பிட்டு அவனை வராதால் அது வந்து கொஞ்சம் பிள்ளையாக காய்ச்சி அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வாராண்டு ஒத்துக்கொண்டவங்க. இப்போ அவனை நித்திர தூங்கக்குள்ளேயே நான் வந்து என் பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது நான் நோமலாக போய் பார்த்துட்டு வரேன் என்ன மாதிரி காடுகள், என்ன மாதிரி உண்மையிலேயே அட்வென்ச்சராக இருக்கா, பெரிய காடா அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நான் தனியாக தான் போய் பார்க்க போகிறேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக்கில் வந்து என்ன தண்ணி போத்தல் இருக்குது, அந்த சைடில் தண்ணி போத்தல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பட்டர் இல்லாட்டி பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது எடுத்து வைப்போம். சரிடா போய் போகிற நம்ம காட்டுக்குள்ளே மாட்டுப்பட்டாலும் அது வந்து நமக்கு ஒரு எனர்ஜிக்காக உதவும். அடுத்த டோர்ச் லைட்டை வந்து தேடி பார்த்தனா காணலை, அவனை எங்கே வச்சுட்டான்னு தெரியலை. பிஸ்கெட் பேக்கெட்லாம் எடுத்துட்டு தான் போகிறேன். அதில் நான் வரக்கு போயிடுது. ஓகே, என்ன தைரியத்தை அனுஷான் நீ இப்போ தனியாக போகிறான்னு கேட்டால் தெரியலை. ஏதோ ஒரு மனதைரியம் விலங்கான்ற நம்பிக்கையில் நான் இதை காய்ச்சி கொண்டிருக்கேன். மொத்த ஆசை இல்லை. ஏன்னா மட்ட மயத்தில் அப்படி காத்தடிக்குது. இந்த காத்தடிக்குள்ள வந்து சத்தம் கேட்டு குரங்கு சத்தம். ஆயுதமாக வந்து கோடாரியை வந்து கொண்டு போகிறேன். இதான் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும். ஓகே, நான் வலிக்கிறேன். ஐயோ, அடுத்தாங்க குரங்கு இப்போ படுக்கிறானு படுக்கட்டும். அவனுக்கு இருக்கு. சுத்தமலாக காடு. ஏதாவது ஒரு சாதி சத்தம் வராது.
வழிக்கிடப்பில் காட்டுக்கு நுழையப்புறன் தெரியாக்கூடாது, முன்ன பின்ன தெரியாது. ஆனால் போகிற வழியில் வந்து நம்ம திரும்பி வரோன்னு சொன்னால் வந்துட்டு அடையாளங்கள் வைக்கணும். எப்படியான சின்ன சின்ன பத்திகள் இருக்கிற காட்டுக்குள்ளே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சத்தம் வித்தியாசம் குரங்கு சத்தம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு இந்த காடு. என்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. கடும் ஒரு ஆபத்தான விஷயத்தில் ஒரு நிமிஷம் நின்று சொன்னால் அந்த இடத்துல என்ன அறியாமலே ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துடும். பயங்கரமான காடு. எனக்கு வழி ஞாபகம் இருக்கிறதுக்கு பேரமை படத்தில் அந்த குச்சை முறிச்சு வைக்கிற மாதிரி இதை முறிச்சு வைப்போம். இது நாம் வந்த வழிதானு சொல்லிட்டு ஞாபகத்தில் இருக்கும். சாணம் எச்சம் சாணம் போட்டது. சத்தம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. மழையா காத்து சித்தம் அதுக்குள்ளே. இது வந்து ஒரு மலை மாதிரி உயரமாக போகிறதால நம்மளோட பாதையை வந்து இலகுவாக வந்து கண்டறியலாம். காரணம் வேண்டாம், இந்த உயரத்துலேருந்து நம்ம இறக்கமாக நோக்கி நகர்ந்தோம்னு சொன்னால் நம்மளோட பாதையை நோக்கி வரலாம்.
ஓ பாருங்க மக்களே, வளைச்சு எப்படி கிடைச்சது பாருங்க. இது எங்களுக்கு சத்தமாக தான் இருக்குது. துளாயிட்டு கரடி கத்தின சத்தம் காட்டுது. மக்களே, ஒருத்தருமே இல்லை. ஒருத்தரும் இல்லாத இந்த காட்டுக்குள்ளே தனிமையில் வந்து போய்கொண்டிருக்கேன். ஏதாவது ஒரு ஆத்ம சக்தியாக நமக்கு ஹெல்ப் பண்ணணும் போலக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு துளி பயம் கூட இல்லை மக்களே. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் வந்துட்டு, இப்போ நான் அறுவாசி தூரம் அந்த மலைக்கு மேலே நான் வந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, நான் இந்த சினிமா படங்களில் அடுத்து இதை பார்த்துருக்கேன். கரடிகள் இந்த இப்படியான மரங்களில் வந்து கரடிகள் வந்து அதிகமாக வாடும். பாருங்க, இப்போ நம்ம கரடியை வந்து காண முடிஞ்சாலும் அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்த காட்டுக்குள்ளே. ஏண்டா கரடிகள் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு காடு தான் இது. இதுக்கெலாம் இப்போ நான் தனியாக வந்து பயணம் செஞ்சு வந்திருக்கேன். ஏனென்றால் எனக்கு இருந்து பார்க்கல வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு மலைக்காடு மாதிரி தெரிஞ்சு, இந்த மலை உச்சிக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தனியாக வலிக்கிட்டு வந்திருக்கிறேன். கனதூரம் ஏறி வந்ததுக்காக வேண்டி என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஏனோ தெரியல, ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியமாக இருக்குது. எனக்கு இந்த பயமானது எனக்கு தோணலை. இதெல்லாம் பாருங்க, சாமான் இந்த பொந்தெல்லாம் வந்து எப்படி இருக்கு. வா மக்களே, கொஞ்சம் சர்வே முடிச்சோன்னா கீழே போக வேண்டியதான். கடும் செங்குத்தா போகுது இந்த மலை.
மேலே எனக்கு தேக்குங்காடா. மெதுவாக கிளம்பி நான் தேர்டு வாங்க மயில் கத்து இதுக்குள்ளே. நான் மேலே வந்து மரங்களையும் தான் பார்த்து போகணும், கீழே மட்டும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் கரடிகள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கையில் கோடாரி இருக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கரடியை கண்டாலும் பரவாயில்ல நான் யோசிக்க மாட்டேன். காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு உண்மையிலே காட்டில் வாழக்கூடிய உண்மையிலே மனிதர்களே அட்டாக் பண்ணக்கூடிய விலங்குகளில் வந்து இந்த கரடியும் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. பாருங்க இந்த மரம் அப்படி இருக்கு தெரிஞ்சு அங்கால பக்கத்தில் வரைக்கும் அது இறங்குற மாதிரி தெரியுது. இப்படி போகக்கூடாது, இப்போ ஏன்னா ரூட்டை வழி மாறி விட்டுரும். என்ன மரங்கள் இது? திரும்புமா கனதூரம் வந்து பண்ணுது. மக்களே, என்ன விஷயம்னு சொன்னால் வந்ததுக்கு இந்த காட்டில் ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று நான் பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன பழுக்கல்ல, நீங்கள் ரோட்டோரங்களில் நிறைய பேர் விற்று கொண்டுருவாங்க தெரியுமா, இந்த வீரப்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீரக்காய் அது இந்த அரிக்கு இதில் இருக்குது மக்களே. ஆனால் அது பழுக்கல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, ஹாய் அப்புறம் அந்த ஒரு மரம் இன்னைக்கு நிறைய நீங்கள் பாருங்கள். இது வந்து சிகப்பு கலரில் இந்த பழம் வரும், தெரியும். அது சிகப்பு கலர்லாம் அந்த பழமே வரும். ஓகே, இப்போ போகலாம். இப்போ திருப்பி போவோமா இல்லை அங்கால சைடு போய் பார்ப்போமா இருக்குது. நான் உயரத்துக்கு வந்து நான் திருப்பி இறங்கின மாதிரி இருக்குது. உயரத்துக்கு போனால் நான் பார்த்தேன் அங்கால ஊரெல்லாம் தெரியும், அந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெரியும். அப்படி பார்த்தாலும் அப்படி தெரியல ஒன்றும். கடும் காடை இருக்கி. இப்போ ரெண்டு போகிறஞ்சு பாருங்கள், முன்னுக்கு அடர்த்தியை பாருங்கள். இப்படி பயங்கரமான அடர்த்தியாக இருக்குது. மெல்ல மெல்ல தான் போவோம் பாருங்கள். இப்போ என்னண்டு போந்து ஒரு
பாருங்க மகளே, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன கருப்பாக இருக்கு இந்த வேர். இதே மாதிரி இது பெரிய கொடி இப்படி பாம்பு மாதிரி. ஓகே, ஓகே. இன்னும் ஒரு விஷயத்த இந்த காட்டுக்குள்ளே பார்த்துருக்கோம். பாருங்க மகளே, இது என்னது? கூடு, பூச்சிகள் வாழ்கிற கூடு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, சின்ன சின்ன பூச்சிகள். வா, கரடிட்டு இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். மேலுக்கு மரங்கள் என்ன மரம் மட்டும் தெரியல. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ் மட்டத்திலிருந்து மேலுக்கு உண்மையிலே பயங்கரமான அடி தூரத்தெல்லாம் இப்போ நான் நிற்கிறேன். உண்மையிலே தனியாக இதுக்குள்ளே வந்து பயணம் செஞ்சு வந்தது எனக்கு ஒரு வித்தியாசமான பேர் கொடுத்து பாருங்கள். வளைச்சி 4 பக்கம் வந்து காடு, நடுவில் நிற்கிறேன், ஒருத்தர் துணையும் இல்லாமல். ஓகே, மனசில் இருக்கிற தைரியத்தை வச்சு நான் இங்கே வந்திருக்கிறேன். சத்தம் மட்டும் இருக்குது. மரங்கள்லாம் பாருங்க வரிகள். நம்ம மிருகங்களுக்கு மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய பாம்பினங்களுக்கு நம்ம பயப்படணும். காரணம்னா தலையில் எட்டக்கூடிய அளவுக்கு மரங்கள் அளவு இருக்கிறதால வந்து பாம்புகளும் மரத்தில் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பழருக்கு என்ன பழம் பாருங்க. குளிர் காத்தடிக்கு பயங்கரமான இருக்கும். பயங்கரமான வச்சுக்கோங்க.
மக்களே மக்களே என்ன சவுண்ட் மக்களே நீங்களும் பார்த்துருப்பீங்க அது என்ன சத்தம் சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல ஒரு கருப்பாக தான் ஏதோ தெரிஞ்சுது அது மேலே கரடியோ இல்லை வேறு என்னமோ மானோ மறையோ ஒன்றும் தெரியாது ஆனால் சவுண்டு வந்து கடும் ஆக்ரோஷமாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ விட்டச்சு பேக்கிற மாதிரி அவரோட யானையோ தெரியல மக்களே ஓடி வந்த ஓட்டத்தில் பாருங்கள் செருப்பெல்லாம் அறந்து போயிடுது இது பாருங்க ஐயோ இது இப்போ என்ன நடக்க போகிறேன் ஐயா செக் விறகத்தை நோக்கி போகணும் செருப்புக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டாம் அது நடக்க கஷ்டமாக இருக்குமே சரியா நிற்கிதில்ல பாருங்க மக்களே இப்போ என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நான் இந்த வந்திருந்த பயணம் எனக்கு இப்போ கனவுமாய்த்தான் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் என்னை ஏதோ இப்போ விரட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. ஏதோ ஒன்று பயங்கரமாக விரட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. பாருங்க, இது வந்து ஒரு இறக்கமான வழி. ஏற்றுலேருந்து இறங்கி நான் போய் கொண்டிருக்கேன். இப்போ அங்கே ஒரு பக்கம் முது எல்லாருமே தேடப்படுறாங்க என்ன காலில்னு சொல்லிட்டு பேக்கிங் காலில் யோசிப்பாங்க. பாருங்க, ஆனால் பாருங்க பாருங்க மக்களே, ஒரு குகையை பாருங்க. என்ன குகை? பாமா உங்களுக்கு என்ன இருக்கு?
இது பாருங்க மக்களே, இந்த ஒரு மரத்தில், பெரிய மரம், இந்த மரத்தில் ஒரு போர் இருக்கு பாருங்க. சித்தப்படி போய் பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதி, இவ்வளோ இறக்கமாக போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் சறுக்க மாட்டாலும் சறுக்கி தடி போய் கொண்டே இருக்கும். சறுக்காமல், சறுக்கி விழாமல் நம்ம பயணத்தை தொடங்கணும். சறுக்கி விழுந்தோம்னா கீழாமல் நிற்போம். ஏன்டா அப்படி செங்குத்தா போகிற ஒரு காட்டு பகுதி தான் இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா அது வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள என்ன சொல்கிறது, அது வடிவாகவே தெரியுது, அது செங்குத்தான ஒரு பகுதின்னு சொல்லிட்டு. மக்களே, என்னென்னு சொன்னால், நான் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இது மேலே அப்படி ஏற்றமாய் போய் கொண்டிருக்கு. இது இறக்கமான பகுதி தெரியும். கீழுக்கு பழம், வீரப்பழம் கிடக்கு. ஓகே, வீரமரம் தான் அது. ஆனால் பழத்தங்காலில் மேலுக்கு காய் தான் இருக்கு. கீழே கிடக்கு. எனக்கு காலில் ஒரு வளமாக ஒரு முள் ஒன்று வருது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. எந்த இடத்துலையும் வந்து தைரியமாக எல்லா விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்த காட்டின் அனுபவத்தின் மூலமாக எனக்கு நிறைய படிப்பினைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இங்கே பாருங்கள், அப்படி பள்ளம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். கீழே ஆடுறேன், இங்கே பாருங்கள், இப்படி பள்ளம் பார்த்தீங்களா? மக்கள் எந்த பாருங்க, தண்ணி தெரியுது பாருங்க. தண்ணிக்கு அங்கால காடு, அங்கால போகக்கூடாது முதல்ல இருக்கும். இப்படி காடு பாருங்க, மேலே எப்படி இருக்கு. கீழே இறக்கம் பாருங்க, கீழே இறக்கம், மேலுக்கு ஏத்தம், 4 பக்கம் காடு. ஆனால் நான் இப்போ கண்டது அநேகமாக கரடியை தான் இருக்கணும். காரணம் என்ன சொன்னால் வந்து, கரடி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம்தான் இந்த வீரப்பழத்தினுடைய மரம். அடுத்த மக்கள் என்ன ஒரு காயம் இன்னைக்கு. ஓகே 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 இது பாருங்க, என்ன காயம் இன்னைக்கு, என்ன காயம் தெரியல மக்களே. இன்னொரு விஷயம்னு சொன்னால், இன்னும் ஒரு வித்தியாசமான காயம் கண்டிருக்கேன். ஆனால் அந்த பழம் வந்து எனக்கு தெரியாது. அதை பார்க்க வந்து எனக்கு கூழாம்பழம் மாதிரியும் ஒரு மாதிரி வித்தியாசமான பழமாக தெரியுது. நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்க மக்கள், எவ்வளோ நிற்கன்னு சொல்லிது. பாருங்க, நிறைய காய் இருக்கு. அநேகமாக இது சாப்பிட்ற காயாக இருக்குமே தெரியல எனக்கு. மகளே, எனக்கு பின்னுக்கு சில்லூரி கத்துறதுங்க. பாருங்க, இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்களா. அவ்வளோ காய் நீ பாருங்க, வழியாக காட்டுறேன். சரி பாருங்க,
இந்த இந்த சில்லூரி கத்துற சத்தத்தை கேட்க தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கு. காரணம் என்ன சொன்னால் இந்த பயங்கரமான காட்டுவழி வந்து சில்லூரியாக வந்து அதைகளை வந்து கத்தும் சத்தம் கேட்கும். இது பாருங்கள் இந்த காய் இதை பாருங்க, இதான் விழுந்த இடக்கு கிழக்கு மேலுக்கு பழம் என்னன்னு தெரியல. எதையாவது கண்டு நம்ம பயந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே போய் சேர்றது கஷ்டம், அப்படியே மேலே போய் சேர வேண்டியதான். மனசில் தைரியம் இருந்தால் மட்டும் இப்படியான பயணங்களை வந்து தனியை மேற்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை வந்து அனுபவிப்பீங்க தனியாக வந்தீங்கன்னு சொன்னால். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து உங்களுக்கு இருக்குதா என்னென்றால் என்னை தாண்டி வேறு யாரோ என்னை வந்து ஃபாலோ பண்ணி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு அப்படி சத்தம் கேட்குதா? வா ஓ இதில் பயங்கரமாக சறுக்கிறாப்பே இந்த இடம். அப்பா ஓ ஓ ஐயோ அப்பா அப்பா நீ குதி போடுவா. அப்பா இதை குத்தி போட்டு ஐயோ குழவி ஐயோ மக்களே. இந்த பாருங்க மகளே, ரெண்டு காய் இந்த கூட்டில் வந்து தெரியாம பாட்டுட்டு நல்லா அடிச்சு விட்டப்பா. கடுக்கு சின்ன கண்ண கடையிலப்பா. அப்பா ஓ பா நல்ல ஆளை மூத்தல் ஊத்தல. ஐயோ ஓ அங்கே கீழே பாவம் நான் நினைக்கிறேன். நினையமாக கீழே போகிற நேரம் ஃபுல்லாக வீங்கிடும் நினைக்கிறேன் கை. அந்த அந்த மஞ்சள் குழவி கொஞ்சம் விஷம் நிறைந்தது, டக்குன்னு குத்த முடிச்சுன்னா வீங்கிடும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை தான் போகணும்.
நீ ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து போகண்டா போய். எப்படி மரங்கள் பாருங்க, மரம் மரம் எல்லாம் பயங்கர குத்துக்குள்ளே. ஆனால் மக்களே, நான் இப்போ வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அங்கே இருந்துட்டு அந்த உண்மை தெரிஞ்சு நான் கதைச்சிருக்கேன். வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் கீழுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் கீழுக்கு வந்துட்டு நான் என்ன தெரியல, என்ன போகணும், என்ன வரல. அங்கே நான் பார்த்தது ஒரு கரடியாக தான் இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால் வந்து ஒரு கருப்பு கொட்டான் உருவம், கருப்பு கொட்டான் உருவம் தான் எனக்கு அங்கே நடந்த தாய் தெரிஞ்சதுமா எனக்கு தோணுச்சு. அப்பா மக்களே, இப்போ நீங்கள் சொன்ன மாட்டேன், இந்த கை கடுக்கு சின்ன கிண்ண கடுவு இல்லை, எத்தனை குலை குத்திச்சிதியா பாருங்கள், தடம் தெரியுதா ஐயா பாப்போம். அந்த தெரியுது பாருங்கள் தடம், இந்த கையில் தெரியுது பாருங்கள், நல்ல குத்து. இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த பொக்களமாக இருக்குது, இது பாருங்க எப்படி குத்திக்கிட்டு. இது ஒரு மாயவன காடு மேய்க்குதா பை. வேறு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்து வந்த வழிவர் இதில் எனக்கு நான் இதில் முடிச்சு வச்சுருக்கேன். பார்த்து போகணும், மாரி சரக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். தேன் கூட்டிருக்காண்டு பார்க்கணும், குளவி கூட்டிருக்காண்டு பார்க்கணும், பாம்பிருக்காண்டு பார்க்கணும். சும்மா வரக்கூடாது. நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு ஆத்தோடியாக இருந்து நினைக்கிறேன். காரணம் என்னென்றால் அங்காள சரி கிடக்கிறது பாருங்கள், இப்படியே எப்படி போய்கொண்டு இருக்கு. ஒத்தோடியாக இருந்துக்கணும், இல்லாட்டி ஒரு வழியாக இருந்துக்கணும். இது மரப்பந்து. மலைப்பாம்பு இருந்தானே இருக்கும். ஆனால் உண்டு மக்களே, ஜானை தவிர வேறு ஏதாவது என்னை வந்து தாக்க வரும்னு சொன்னால் கண்டிப்பாக நானும் ஒரு கையை பார்த்துட்டு நான் விடுவேன். அது கடிக்க போகுது, நம்ம வெட்ட போகிறோம், அது நடக்கும். அந்த ஒரு தைரியம் மனசில் இருந்தால் சரி, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும் என்ற ஒரு தைரியம். குளவின் உள்ள வளமை குத்துடுத்து கரடி கையாலையும் வாங்க பார்த்தோம். ஆனால் தப்பித்த ஒரு மாதிரியா செயல்படும் தானே. ஒருவேளை என்ன கரடி திறத்தி வந்திக்குமா, பின்னால் ஃபாலோ பண்ணி வந்திருக்குமோ என்றால் நான் போய் கொஞ்சத்துலேனா பின்னால் சவுண்ட் கேட்குற மாதிரி கேட்குது. ஆனால் மைக்கில் எந்த அளவுக்கு துல்லியமாக அது விளங்க பண்ண எனக்கு தெரியலை. அப்படி இருந்தது. அவங்கள பார்த்தோம் பரலோன்றா சறுக்கித்து மக்களே. கிழிச்சு போடு கையிலப்பா. நான் கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியுது பாருங்க. இந்த பாதையால் எனக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் முறிச்சு வச்சதா தடங்கள் இருக்கும். நான் கீழ்ப்பகுதிக்கு வந்தேன்னு சொன்னால் நான் முறிச்சு வச்ச தடங்கள் இருக்கும். அடுத்து ஈரப்பழம் கீழே விழுந்துருக்கு பாருங்க.
இதில் சின்ன சின்ன பழம், இதெல்லாம் வந்து வீரப்பழம் கீழே விழுந்து கிடக்கு. இந்த பக்கம் இது சத்தம் கேட்குது. மக்களே, எனக்கு என்னமோ இன்னும் யாரோ கொலை பண்ணி வரம்மா, எனக்கு சத்தம் காட்டு கொண்டிருக்கு பின்னால். உங்களுக்கு கேட்கானுங்க தெரியலை. இன்னும் வரல கீழுக்கு வந்த மாதிரி ஃபீல் எனக்கு, ஆனால் வரல. அப்பா, மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஷேட்டை தான் பேர்த்துட்டு மேலே உச்சி போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது நான் வச்ச அடையாளம். எனக்கு தெரியும் இறக்கத்துக்கு நான் வந்து இறங்கி வந்தேன்னு சொன்னால் என்னோட வழிக்கு வந்துடலாம்ன்றது எனக்கு தெரியும். நான் முறிச்சு வச்ச அடையாளத்தை நான் வந்துட்டேன். இனி பக்கத்தில் அன்று இருக்குது இடம். உயரத்தை விட பக்கத்தில் வந்து யானைகள் வந்து இருக்கும், எனக்கு தெரியும் அது நல்லாவே. இப்போ நைட்டுக்கு ஏன் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், ஏன் இந்த காட்டுக்குள்ளே நான் இப்போ தனியாக போனோன்னு சொன்னால், நைட்டுக்கு அந்த இடத்துல தங்கி நிற்க போகிறோமேனே. அப்போ தங்கி நிற்கக்குள்ளே வந்து எனக்கு வந்து தைரியமாக இருக்கணும். அப்போ தைரியமாக இருக்கணும்னு சொன்னால் வந்து சொல்லுவாங்க, அந்த கடலில் இறங்கணும்னு சொன்னால் வந்து கடல்ற ஆழம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஓரமாக நிற்கக்குள்ளே வந்து இது வந்து ஆபத்து நிறைஞ்ச காடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து அங்கேயே போட் போட்டிருக்காங்க, பெரிய கரடி எழுற படம், அடுத்து என்ன இந்த சிறுத்தை எழுற படம், யானை எழுற படம் எல்லாம் போட்டிருக்காங்க முன்னுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காடு, அது பக்கத்தில் நிற்கக்குள்ளே வந்து நம்ம தானாகவே வந்து ஒரு தைரியத்தை வந்து வளர்த்துக்கொள்ளணும். நம்ம இந்த காட்டுக்குள்ளே போகாமல் இந்த காற்று ஆழம் பற்றி கண்டிப்பாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ அதனால தான் வந்து நான் தனியாக போனேன். நான் உண்மையில் என்ன சொல்கிறது, இந்த பயணம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. மனசுக்குள்ளே எனக்கு பயம் இருந்தாலும் அந்த பயத்தை நான் வெளியில் காட்டிக்கூடல. அந்த பயத்தை நான் வெளியில் காட்டியிருந்தேன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே அவ்வளோ தூரம் இருந்தேன்னா இங்கே வந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த மனசுக்குள்ளே ஓகே 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 முயல் 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 ஓகே மழையா கீழே வந்துட்டு நான் அப்போ அதனால் வந்து நைட்டுக்கு அங்கே நிற்கக்குள்ளே வந்து தைரியமாக நிற்கலாம். தைரியத்தை வந்து நம்ம தான் வளர்த்து கொள்ளணும். அந்த தைரியத்துக்குரிய பயிற்சி தான் இப்போ நான் எடுத்து நான் தனியாக போயிட்டு. அப்போ அதனால் வந்து நான் இவங்களுக்கு மிக்க ஒரு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். என்ன இதுக்குள்ள மாதிரி வந்துடும் வா, எனக்கு தெரியல. ஓகே 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 ஐயோ டென்ட் அடிச்சு கூடிய இடம் நான் கண்டுட்டேன், தெரியுது. எல்லாம் போதான் சரியா வந்து கடைசியில் விளையாட விட்டு வந்தேன். ஓகே பாருங்க, ஓகே இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு விளங்கியிருக்கும். யாரு ஆக்கள் வருது எங்கால.
மிதவ் மிதவ் ஓ மிதவ் தம்பி எங்கடா தாரில் ஏன் விளையாடல ஓடி ஓடி இங்க வாடா இந்த வந்துடே நீங்க நித்துறோம் நாங்களும் எங்க போறோம் நீங்க நான் அவட பக்கத்துல இருந்து சரியான முத்தி போட்டாப்பா எனக்கு கட்டதான் முத்தி போட்டு ஏன்னா குலை ஊத்தி போட்டுறான் இந்தா இதுவும் இதானேடாப்பா இதுதான் அம்மா வாடா எங்க இருக்காண்டா எங்கடா நடந்து வரான் இப்ப அடே இது பேர வந்துட்டு போடா வந்துட்டு வா இந்த நம்ம நித்திரோடனே ஆள் போயிட்டாங்க எங்க நான் நீங்க நான் சும்மா ஊருக்குள்ள போயிட்டு வந்தேன் ஊருக்குள்ளையா ஓ ஓ நான் ஊர் பக்கம் போயிட்டுடா எங்க இது வர நீ நாங்க இதுக்காக நடந்து வரோம் அதுக்குள்ள போனேன் எனக்கு வந்த பிரச்சனையா டேய் ஊருக்குள்ள கரடியை கண்டுடா போட நேரம் நீ ஒரு மேய்ச்சி நான் போட்டு வைக்கணும் காட்டுக்குள்ள இது வர காட்டுக்குள்ளே கரடியை கண்டுடா வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஓ காட்டுறேன் ஏன்னா தனியே போனீங்க சின்ன காடு கிடையாது ஓ டேய் நான் இப்ப எங்கடா போனே மலை உச்சி தெரியுமா மலை உச்சி போயிட்டு வரேன் வீடியோ காட்டுறேன் வாங்க இல்லடா ஹீரோ சபரி என்ன கேக்கலாம் ஹீரோ கேட்ட பாரு மேல ஏறண்டா மலையில சாப்பிட்டு நிறுத்தி வந்துடுவாடா டைம் கிடைத்தேன் தண்ணியும் குடிக்கலடா தண்ணி குடிக்க எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு ஏன்னா நடந்து போக கொஞ்சம் கனவமா இருந்துச்சு எனக்கு அங்க நின்று ஒரு இடத்த நின்று இருக்கேன்னா கொஞ்சம் பயம் கொடுத்துருக்கு எனக்கு அவ போய் கொண்டிருந்த உச்சில மடவோட சத்துன்னு கேட்டேன் எனக்கு நான் பேசா இதே இல்லை என்னால் இங்கிருந்து போகல குரங்குன்றா இல்லை அவ குரங்கு அப்படி இருந்தேன் நான் முறை பார்த்தா ஒரு கொட்டாண்டா அவ்வளவு இல்லை சனோட உயரம் இருக்காயிரா எனக்கு அவ்வளவு சரியா தெரியல எனக்கு அந்த 10 கிலோ அளவு முறிச்சு திரியிடாது இரண்டால் அங்க அந்த அதுக்கு விருப்பமான படங்கள் நிறைய இருக்கு வீரப்படம் எல்லாம் வீரமரம் எல்லாம் காட்டிக்க நான் காட்டுறேன் ஒரு காட்டுறேன் தெரியும் நான் முறிச்சு வச்ச அடையாளம் குளவியே குத்துன சரிதா வஞ்சி அடிச்சு அடியே கை தூக்கிறாய் அடையாளம் உனக்கு மலை இப்ப பயமா இருக்கிற எனக்கு அப்படித்தான்டா எனக்கு என்ன பழம் நிறைய நிக்கிறா பழம் இருந்தது வீரப்பழம் நிக்கி வீர பழம் எல்லாம் காய் நிக்கி பாரு காட்டுறேன் இதெல்லாம் பின்னால சவுண்ட் கேக்குற மாதிரி கேக்குது ஆனா மைக்கில் எந்த அளவுக்கு துல்லியமா சறுக்கி விழுந்தா இல்ல ஐயோ அவங்கள பார்த்தோம் பண்ணல இது உறக்கண்டா கடவுள் பந்தம் பரது வீரப்பழம் உனக்கு காட்டுறேன் போடுறா எப்படி இறங்க கிழக்கு தண்ணி எனக்கே இல்லை ஓட எடுத்துக்கண்டு இந்த கேக்கு பாரு சத்தம்
விளங்குதா சத்தம் விளங்குதா விளங்குதா வருது அது ஓடம்பட இருந்துச்சு அவன் செய்யற எனக்கு அவ தானா வந்து ஓடம்படு என்னடா எனக்கு என்ன இருந்துயா வள்ளம் இல்லை ஒடிறதுக்கு உனக்கு சத்தம் கேட்க இந்த காலாசியே இல்லை வேறு புரியுதா அடுத்து நின்றதுக்கு நீங்க பெருமைப்பட வேண்டா அங்கடா ரெண்டாவதும் சரி வரா ஓட்டம் அது பயன்டா பின்னுக்கு வந்தாலும் விடுமரா ஓடி போய் நீ பாக்குற இந்த இதுவா கீரி பிள்ளை பாக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சியா இப்ப மலை உச்சிடா அது மலை உச்சிலடா ஆனா குரங்கு இல்ல அது இந்த கடும் பயணம் வேணாம் எனக்கு ஏல அடுப்பு நான் பிடிக்குதா டேய் 5:30 மணி ஆகுதா இப்ப அப்ப நான் அவளேண்டா காட்டுக்கு போய் இப்ப நீ எவ்வளோ ஒன்றரையோ என்ன 5:30 மணிக்கு போகல ஒன்றரையோ டைம் நான் பேச பாக்குறடா 2 மணி அப்படி தீக்கிண்டா ஓ டேய் அப்ப அவளே இருந்தீங்கடா குட்டி சுத்தி எனக்கு வரக்குள்ள அந்த என்ன சொல்றது ஒரு வித்தியாசம் இருந்துச்சுடா என்ன கனவு இருந்தாயரா கனவு மாதிரி தானே இந்த அந்த ஒரு ஃபீல் வந்து கனவு மாதிரி தான் இருந்தது நான் தனியாக போனால் வந்து இப்போ உதாரணம் ஜோதிச்சு பாடுறா இப்போ தனியாக போனால் என்னத்துக்குறா இப்போ காட்டுக்குள்ள காட்டு அந்த கடல்ற ஆழம் தெரியாமல் கடலுக்கு போகணும் என்ன அப்போ இந்த காட்டு ஆழம் தெரியாமல் காட்டு பக்கத்தில் நிற்கக்கூடாது முடங்குதா தனியாக போய் பார்த்தேன் உண்மையிலேயே என்ன சொல்றது மனசில் ஒரு தைரியம் இருந்தது கையில் வந்து ஒரு ஆயுதம் இருந்தது நம்பிக்கை என்ன மனிதனுக்கு தைரியம் நம்பிக்கை என்ன நம்ம ஆயுதத்தை விதி பயிற்சியெல்லாம் எடுக்கல ஆனால் என்ன சொல்றது இது வந்து அழுத காட்டி போக்காட்டிடலாம் ஒரு பயம் உண்டு சிறுத்தை வந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது கரடி வந்து அப்படி தப்பிக்கிறது இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கேன் இல்லைங்க நான் ஃபோன் மூலமாக வந்து கற்றுக்கொண்டிருக்கேன் அப்போ அந்த ஒரு தைரியம் அதே தாண்டி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் விருப்பம்டா உங்களே தெரியும் காட்டுக்குள்ளே வந்து தனியாக போகிறேன்னு சொன்னால் வந்து எனக்கு சரியான விருப்பம் எனக்கு இன்னொரு முக்கியமான தைரியம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு நான் அந்த காட்டிலேருந்து தப்பி வந்தேன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ நான் போடுவேன் போடக்குள்ள வந்து என்ன சொல்றது அது மக்களும் சேர்ந்து தான் என்னோட அங்கே பயணிச்சோம் நான் மட்டும் போனதை வந்து அங்கே ஃபீல் பண்ணுறல என்னோட சேர்ந்து 2,50,000 பேர் எனக்கு பக்கத்தில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்து கொண்டு இருக்காங்கன்ற நம்பிக்கைலாம் வந்து நான் தனியாக போனேன் உண்மையிலேயே அது நான் அங்கே போயிட்டு ஒரு ரோட்டில் நின்று காட்டினா அவங்களுக்கு தெரியும் எந்த மலைக்கு நான் போனோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட சொன்னாடா இப்போ நீங்கள் விடமாட்டில் போகிறதுக்கு என்ன நீங்களும் தான் வாரத்துக்கு இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க பண்டைக்கு கூட அந்த எனக்கு காட்டு குகைக்குள்ளே நம்மளோட ஒரு குகைக்குள்ளே வந்து அந்த பேய் குகைக்குள்ளே போகிறதுக்கே வந்து நீங்கள் வராமல் நின்றல்லோ அப்போ அதுக்கு நீங்கள் சொன்னല്ലോ வந்து ஆக்கள் நான் கதைச்சுவங்க என்ன தைரியம் இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஓமெண்ட் சொன்னீங்க உண்மையில தெரியும் இல்லை நீங்கள் வரமாட்டேன் நீங்கள் காட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன தெரியும் இல்லை அப்படி நாங்கள் போய் பார்த்து வந்தோடனே எனக்கு ஈஸியாக இருக்கும் விளங்க இப்போ திருப்பி நீங்கள் போய் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன் ஆனால் இன்றைக்கு வந்து நான் முடியாது நாளைக்கு முடியாது என்னால் ஏன்னா அந்த மலையில் ஏறி வந்து அப்படி இருக்குது உண்மையில் வந்து உடற்பயிற்சி செய்யலைன்னு சொல்லி நான் கவலையில் இருந்தேன் ஆனால் இந்த ஒரு பயணம் மலையில் ஏறி தெரிஞ்சு வந்து நல்ல உடற்பயிற்சி இந்த உங்களுக்கு தெரியும் உடம்பு வந்து எவ்வளோக்கு வேர்த்திருந்தேன்னு சொல்லிட்டுனே அப்போ நாங்கள் இன்றைக்கு மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் கூட தான் சாப்பிட்டு நான் கறி நல்லா சொல்லி நல்லா சாப்பிட்டு நான் அப்போ வந்து இந்த ஏறி போனதால் வந்து எனர்ஜி வேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே மக்களே நீங்கள் இந்த வீடியோ வந்து விரும்பி பார்த்துருப்பீங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக எனக்கு இருந்துச்சு அப்போ நீங்கள் வந்து தனியாக முயற்சி செய்யாதீங்கன்னு இப்போ மனசில் தைரியம் இல்லாமல் வந்து யாருமே வந்து முயற்சி செய்யாதுங்க மனசில் தைரியம் இருக்கும்னு சொன்னால் வந்து உங்களால் வந்து எங்கேயும் கடந்து செல்ல முடியும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டோம் காட்டில் போய்
நைட்டில் தனியே நின்று வரணும் எனக்கு விருப்பம். ஆனால் ஆபத்து கூட அந்த சில பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் மொக்குத்தனமா நாசுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அட்வென்ச்சர் பயணமாக வரணும்னு சொன்னால் வந்து நம்ம அப்படி போனால் மட்டும் தான் நம்மளால் முடியும். தம்பி ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.